ஹாய் கைஸ், வெல்கம் டு லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம என்ன பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மினியேச்சர் கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு பால் காய்க்கலான்னு நினச்சோம். அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கோம். போன வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில்வாபுரி வந்து நாங்கள் வந்து அங்கே வாங்கலை, சில்வாபுரி கூட எனக்கு கூப்பிட்டு பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே இதை விட 70 rupees வாங்கினேன். அப்புறம் இந்த நூடுல்ஸை வந்து வாங்கிட்டு வந்தேன். மஞ்சூரியன் நூடுல்ஸ் இது செம்ம காரமாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் காரம் சேர்க்கறதுக்காக மிளகா, தக்காளி, அப்புறமா வந்து வெங்காயம், அப்புறமா ஒரு பல் வந்து பூண்டு சேர்த்துருக்குறேன். ஒரு பல்லையே ஆஃப் தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காளான், அவ்வளோதான் நான் சேர்த்துருக்குறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து 2 parts வந்து நம்ம பண்ணியிருக்கோம். 2 parts மீன்ஸ் நம்ம இந்த சேனலோட செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம நேச்சர் குக்கிங் பண்ணியிருக்கோம். அதோட பார்ட் 2 இருக்கும். நம்ம வறுக்கணும் அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றிப்போம். அடுப்பில் நல்லா கொதி வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எண்ணெய் சூடு காயட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் வந்து காய வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்கிறத விட எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வாங்க, எனக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு பல் பூண்டு விட்டு போட்டுக்கோங்க. கீழே வந்துச்சு, இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். அது போட்டுருவோம். வெங்காயத்துக்கு போட்டு லைட்டாக வதக்கிடுவோம். ஸ்பூன் வதக்கிட்டு தக்காளி. I think this is positive. கொஞ்சம் மிக்ஸிக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுருவோம். மசாலா போட்டுப்போம். மசாலாவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு 5 செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஆகுது. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உடச்சிக்கணும். இப்போவே நம்ம போடலாமோ? ஐ திங்க் நம்ம இப்போ மேகி போடலாம்னு நினைக்கிறேன். போட்டுடலாம். உடச்சி குழம்புல மேகி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து vlog of Magitara. அப்புறம் கொதி வந்துருச்சு. ஆனாலும் கொஞ்ச நேரம் நல்லா உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ், இது வந்து செம்ம ஸ்மெல்லு வருது. உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஏன் மனசுக்குள்ளே தான் பேசியிருக்கீங்க. ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ரொம்ப நல்லாவே ரெடியாக இருக்குது. எனக்குலாம் அண்டா சைஸில் எல்லாம் வேணும். காரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வாங்க நம்ம வீட்டாளுங்களுக்கு கொடுப்போம். பாய்.